பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? நான் தங்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னு என்ன பண்றாரு கேட்கிற. அப்படி கேட்டாருங்கிற எப்படி ஸ்தேவான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? அப்ப ஆண்டவர் கையினால் கட்டப்பட்ட ஆலயம் குடியிருக்க மாட்டாரு ஸ்தேவான் எப்படி சொல்லலாம்? ஏன் சொன்னார் ஸ்தேவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐ 66 இப்படிதான் சொல்லணும். நம்ம பேசுறதே இப்படிதான் பேசணும். சும்மா ஊர்க்கதை உலகதை பேசக்கூடாது. ஸ்தேவான் சொன்னது எதுவென்று கேட்டால் எஸ்ஐ 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? இதாவது ஸ்தேவான் முன்மொழிகிறார். நான் தங்கியிருக்கும் ஸ்தலம், நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எது? நான் எங்க கட்டுவீங்க? நான் எங்க குடியிருக்கோம்? புரியுதுங்களா? ஒரு 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 யாத்திரிகள் செல்லக்கூடிய ஒரு மலையில் ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயம் எங்க பகுதியில் இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணாங்க? அந்த சாமியாரை விட்டு கொண்டு போயிட்டாங்க. ஏன் ஏன் விட்டுட்டு போனாங்க? அவர் தங்கியிருக்க ஸ்தலம் என்பது கட்டிடங்களில் இல்லை என்று பேசுகிறார். ஸ்தேவான் முன்மொழிந்ததை மார்ஷ் மேடையில் நின்று கொண்டு யார் வழிமொழிந்தார்? பவுல் வழிமொழிகிறார். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கின தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் செய்யப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை அப்படின்றார். அவர் கல்லினால் கட்டப்பட்ட கோயில வாசம் பண்ண மாட்டார். கான்கிரீட்டா சொல்றார் அவர். நம்ம பெருமை பாராட்டிக்கலாம். நம்ம சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு. இந்த மாதிரி பெரிய சர்ச்சே கிடையாது உலகத்துல. நம்ம சர்ச்சில் தான் நிறைய கூட்டம் வருது, பயங்கரமான ஆராதனை நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இங்கு ஏசாயா பக்தனும் சொல்லுகிறார், ஸ்தேவான் முன்மொழிகிறார், பவுல் வழிமொழிகிறார், கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் குடியிருப்பது இல்லை. அப்ப அவருக்கு வீடாக தங்கி கர்த்தர் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் இது என்னுடைய வீடு என்று சொன்னார். எது என்னுடைய வீடு என்று சொன்னார்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாட்டிலும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாம தான் அவர் வீடு.